அனைவருக்கும் வணக்கம். Hello everybody, how are you today? இன்று நாங்கள் உடலின் உறுப்புகள் பற்றி படிப்போம். Today we are going to learn our parts of the body. Head. Head. தலை. Hair. Hair. முடி. Face. Face. முகம். Forehead. Forehead. நெற்றி. Eye. Eyes. Eye. கண். Eyes. கண்கள். Eyebrow. Eyebrow. கண்ணுக்கு மேல் உள்ள புருவம். Eyebrow. Eyelash. கண்கள் இமையோடு இருக்கின்ற அந்த முடியை சொல்லுவோம். Eyelash. Cheek. கன்னம். சொக்கை என்று சொல்லுவோம். Cheek. Nose. மூக்கு. Mouth. வாய். Mouth. Lip. Lip. உதடு. பல். நாங்கள் என்ன சொன்னோம்? Tooth. நாங்கள் காலையில் மாலையில் ப்ரஷ் பண்ணுவோம். பற்களை தீட்டுவோம். தீட்டுகின்ற போது நாங்கள் எதை பாவிப்போம்? பற்பசை. பேஸ்ட். அது எப்படி சொல்லுவது? டூத் பேஸ்ட். டூத் ப்ரஷ். ஓகேயா? அந்த பல்லை தீட்டும் போது நாங்கள் ஒரு பல்லை தீட்டுகின்றோம் என்ற அந்த அடிப்படையில் டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், இதை ஞாபகம் வச்சுக்கணும். டங். நாக்கு. டங். சின். நாடி. நெக். கழுத்து. நெக். த்ரோட். த்ரோட். தொண்டை. த்ரோட். அடுத்து ஷோல்டர். ஷோல்டர். தோள். ஆம். தோள்பட்டையிலிருந்து முழங்கை வரைக்குமான பகுதியை ஆம் என்று சொல்லுவோம். எல்போ. முழங்கை. எல்போ. forearm. forearm. முழங்கையிலிருந்து கைப்பகுதி வரைக்குமான பகுதி forearm. wrist. wrist. மணிக்கட்டு. wrist watch என்று சொல்லுவோம் மணிக்கூடு கட்டும் போது. hand. hand. கை. hands. கைகள். palm. palm. உள்ளங்கை. thumb. thumb. பெருவிரல். finger. fingers. We have 10 fingers. chest. மார்பு. நெஞ்சு. back. முதுகு. பின்பக்கம். முதுகு. waist. இடுப்பு. waist. இடுப்பு. hip. நாரி. hip. abdomen. abdomen. வயிற்று பகுதி. கீழ் வயிற்று பகுதி. abdomen. leg. கால். legs. கால்கள். legs. leg.
legs. Thigh. Thigh. தொடைப்பகுதி. தொடைப்பகுதியை சொல்வது thigh. knee. knee. முழங்கால். knee. calf. calf. இதை கெண்டைக்கால், கால்களின் பின் சதை பகுதியை சொல்லுவது. முழங்காலின் கீழ்ப்பகுதி, அதன் பின்பக்கம் இருக்கின்ற அந்த சதை பகுதியை சொல்வது calf. calf. foot. foot. பாதம். feet. feet. பாதங்கள். foot. feet. இங்கும் நாம் ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். foot. football. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். football. foot. ஒரு பாதத்தை மட்டும் குறிப்பிடுவது. feet. இரண்டு பாதங்களையும் சேர்த்து சொல்வது. heel. குதிக்கால். heel. toe. toe. கால்களின் விரல் பகுதிகளை, நுனி விரல் பகுதிகளை சொல்லுவது toe. toes. ரெண்டு கால்களின் விரல் பகுதிகளை சொல்வது toes. toe. toes. இன்று நாங்கள் எங்கள் உடலின் உறுப்புகள் பற்றி நாங்கள் படித்தோம். ஓகே சில்ட்ரன், இன்று இந்த பாடங்கள் பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள், விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். Take care children. Bye.